श्रीशैलेशतया पात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं समारम्भां नादयामुनमध्यमाम् पर्यन्तां पर्यन्तां वन्दे वन्दे गुरुपरम्परां गुरुपरम्परां यो नित्यमदापदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थितितराणि मेलनाय मेने अस्मद्गुरुर्भगवतोऽस्य तदकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूते सर्वं यदेव नियमेन मदन्वयानां सनत्कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्पतङ्गकुलं प्रणमामि मूर्धां सरस्वमहदां पट्टनाद श्रीभक्तिसारं कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणीयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणोस्मृत्यम् अखिल भुवनजन्मस्तेकादिलीले दीक्षे श्रुतिविसरसिद्धे ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेमुषी भक्तिरूपा पाराचार्य वरसुतां पुनिशत्याप्तिविद्यात्मतां संसाराग्नि विदीवन व्याभगवत प्राणप्त संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थितां आनीतां सांसु निराक्षरैः समलसं तस्मै रामानुजार्याय नमः श्रुतिस्मृतिसूत्रम् अन्तःस्वरम् நம்ம முன்னால சாங்கியம் படிக்க ஸ்மிருதிபாதம் படிக்கச்சு என்ன சொன்னோம்? சாங்கியம் சொன்னா 2 தான் இருக்கு. என்னதுன்னாக்க பிரதானம் புருஷன் 2 தான் இருக்கு. அந்த பிரதானம் இருக்கு, அது எப்படின்னா ஒரு நடிகை மாதிரி இதுல ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடுறது. இந்த புருஷன் பார்த்துட்டு இருக்கிறவன் அதனால ஈர்க்கப்பட்டு அதோட சேர்ந்து உலக படைக்கிறான் அப்படின்னு அதுக்கு சில கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதாவது பிரதானம் அப்படிங்கிறது அறிவற்றது, ஆனா அது செயல்படுறது. ஆத்மா அப்படிங்கிறது எந்த விதமான இதுல கோளாறே இல்லாது, ஆனா செயல்படாது. ஞானம் உள்ளது, ஆனா செயல்படாது. இதுக்கு பிரகிருதிக்கு ஞானம் கிடையாது, செயல்படும். ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஆனா செயல்படாது. அப்படிங்கிறது அவளுடைய கன்டென்ஷன். இப்போ அதனுடைய கண்டினியூஷனா இப்போ 6000 போனதுல என்ன பார்த்தோம்? ஆத்மாங்கிறது ஞானமே ஆனது, ஞானத்தால் ஆனது, ஞானத்தை குணமாக உடையதுன்னு பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கச்சே ஞானத்தை குணமாக உடைய ஆத்மாவுக்கு செயல் புரிதல் உண்டா? ஏன்னா அவனை சொல்றான் ஆத்மாவுக்கு செயல் புரிதல் கிடையாதுன்னு சொல்றாங்க, ஞானமே ஆனது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க பார்ப்போம். எம்எஸ் சுப்லட்சுமி அம்மாவுக்கு சங்கீத ஞானம் உண்டுங்கிற யாராவது இல்லைன்னு பேளா? இல்லைன்னு சொல்றது இல்லை சுவாமி. ஏன் சொல்றீங்க? அவங்களுக்கு சங்கீதத்துல பாண்டித்யம் இருக்கு, நிறைய பாண்டித்யம் உங்களுக்கு. அதை நம்ம பாக்குறோமே சுவாமி, பாக்குறோம், கேட்கிறோம். அந்த அம்மா தன்னுடைய சங்கீத ஞானத்தை தன் பாட்டுகளால வெளிப்படுத்தினாலும் இல்லையா? எஸ். அதனால நமக்கு தெரியுது. இப்போ நான் இருக்க வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சங்கீதம் படிச்சிருக்கேன், ஒரு இது பாக்கியெல்லாம் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா இந்த வாயை திறந்து ஒரு பாட்டு பாட தெரியாதுன்னாக்க இந்த ஞானம் வெளிப்படுமா? இல்ல சுவாமி. இந்த ஞானங்கிறது செயலோட தொடர்புடையதா இருக்கா? இதே மாதிரி எடுத்து ஆதிசங்கர பகவத் பாதாளா இருக்கட்டும், ராமானுஜரா இருக்கட்டும், மத்வரா இருக்கட்டும், அவளெல்லாம் எதுக்காக நம்ம பார்த்து சொன்னா பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணினா நம்ம கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு ஞானம் நன்னா இருந்தது. அந்த ஞானத்தை நமக்கு பங்கிட்டு கொடுத்தா. ஆழ்வார்கள் என்ன பண்ணா, பகவான் என்ன அனுபவிச்சா, அது உடம்புல தயாம இந்த ஆர்டிஷன் ஊத்து மாதிரி கிளம்பி அதான் பாடலாம் இருந்தது. ஆகவே ஞானம் இருக்குன்னு சொன்னோம்னாக்க அதனுடைய இது தொடர்பு செயல்படையது. இப்போ அத்வைதிகள் சொல்ற மாதிரி பகவான் ஞானமே ஆனவன், ஆனா அவனுக்கு எந்த விதமான குணமோ செயலோ கிடையாது அப்படின்னாக்க ஞானத்துக்கு அச்சேதனம் வேற என்ன வேறுபாடு? ஒரு அச்சேதனம் இருக்கு, அது எதுவும் செயல்படுறதில்லை. அது இன்னொரு நாள் அறியப்படுறதை தவிர்த்து, ஆனா அது எதுவும் செயல்படுறதில்லை. அப்ப என்ன? அப்போ பகவானை ஒரு அகிருடைய பொருளாக ஆயிடுவேன். ஆனால் ஞானம் உள்ள ஆத்மாவுக்கு செயல்படுதல் உண்டு அப்படிங்கிறது இது கொள்கை. இப்போ இதுக்கு அப்ஜெக்ஷன், அவர் சாங்கியம் தான் அப்ஜெக்ட் பண்றான். ஞானம் செயல் இல்லாமல் இருந்ததுனாக்க அதுவும் ஒரு பொருள். இப்போ நீங்கிட்ட இந்த புஸ்தகம் இருக்கு, இந்த லேப்டாப் இருக்கு, இதெல்லாம் என்னன்னாக்க அது தானா செயல்படுறதே இல்லை, அது தானே இருக்கு. ஸோ அது ஒரு ஜட பொருளாக படுத்து. அந்த மாதிரி இல்லாம ஞானம் உள்ள எதுவும் செயல்படும். ஏன்னா ஒரு செயல்படுறதுக்கு என்ன வேணும்னாக்க மனம் வேணும் முக்கியம். இப்போ பெரிய கம்பெனி என்ன பண்றாங்க, பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படிங்கிறாங்க இல்லையா?
என்ன அர்த்தம்? பிரெயின் ஸ்டார்மிங் நினைக்க ஒரு வேலைக்காரங்க அந்த வேலையில அவனை நன்கு ஈடுபடும்படியா செய்யறது பிரெயின் ஸ்டார்மிங். எல்லாம் இருக்கட்டும், ஒரு நல்ல தச்சன் இருக்கான், ரொம்ப பியூட்டிஃபுல் தச்சன், அல்லது இதெல்லாம் சிற்பம் மரச்சிற்பம் சிற்பக்கூடியன்னு வச்சுக்கோ. அவன் இருக்கான், நல்ல மரம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி செம்மரம் இருக்கு, அவங்ககிட்ட கருவிகள் தான் இருக்கு. ஆனாலும் சிற்பம் வெளிப்படலை. ஏன்? அவன் மனசு இல்லை. அவன் மனசு இருந்தால் தானே அவன் செய்வான். இவ்வளெல்லாம் வேண்டாம் சுவாமி. ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்கள் இது சொல்லி வச்சிருப்பீங்க, ஏதோ பாட்டோ அது சாந்தாகாரம் புச்சகசாரம்னு சொல்லி வச்சிருப்பீங்க. அண்ணா சொல்லுவது அது யாரா வந்துருக்கச்சே சொல்லுனாக்க சொல்லாது, ஏன்னா மனசு இல்லை. ஆக இந்த ஆத்மாவானது செயல்படுறது எப்படி தெரியும்னாக்க அதனுடைய வெளிப்பாடுனால, அதனுடைய குண வெளிப்பாடுனால தெரியும். ஆகவே ஆத்மாவுக்கு செயல்படுதல் உண்டு அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். ஆனா அவன் இல்லைங்க. யாரு? சாங்கியன். ரீசன் என்ன அப்படின்னு கடவலியில ஒரு இருக்கு, ஹந்தாச்சேன் அந்யதே ஹந்தம் இதம் சேத் அந்யதே ஹதம் உபோதோ ந விஜானீதோ நாயம் ஹந்திய நகன்யதே. என்ன பண்றான்? கடவுள் கூடிய ஒண்ணு என்ன கிடையாது. இவன் என்ன பண்றான்? இவன் அவனை கொன்னேன் அப்படிங்கிறான். அவன் என்ன பண்றான்? நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப என்னாச்சு? இவ ரெண்டு பேருமே அறிவில்லாதவர்கள், மூடர்கள். எப்படின்னாக்க ஆத்மா கொல்லுவதோ கொல்லப்படுவதோ இல்லை. இது ஆத்மாவுக்கு செயல் தெரியுது இல்லையா? ஆகவே நீங்க சொல்ற தப்பு, ஆத்மாவுக்கு செயல் இல்லை அப்படிங்கிறான். ஒண்ணு. பிரகிருதே கிரியமானாக நிகுணைகி கர்மணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாரம் அகமிதி மன்யதே. இந்த கீதையில சொல்றார். என்ன சொல்றான்? இந்த பிரகிருதியினுடைய குணங்கள் இருக்கு இல்லையா, முக்குணங்கள், சத்வ ரஜ தமோ குணங்கள் இருக்கு இல்லையா, அதனால ஒரு செயலை செய்யணும். செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு நினைச்சுக்கிறேன். நான் இப்ப என்ன நினைக்கிறான்? பிரகிருதியினுடைய குணங்கள் எதுல இருக்கு? தேகத்துல இருக்கு. இந்த தேகத்தை ஆளக்கூடிய இந்த ஆத்மாவானவன் பிரகிருதியின் குணங்களுக்கு உட்பட்டு இந்த காரியங்கள் செஞ்சுட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அது மாதிரி தன்னை செஞ்சவனான்றான். அதே மாதிரி காரிய காரணய கர்த்தத்வே ஹேது பிரகிருதி ருச்சியதே புருஷ சுகதுக்கான போக்திருத்தம் ஹேதுருச்சியதே. இது இன்னொன்று, எல்லாத்தையும் இந்த முக்குணங்களால சில செயல்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் அதனால விளைவுகள் இருக்கே, இந்த விளைவுகளை வச்சுட்டு சுகமோ துக்கமோ யாருக்கு ஏற்படுறது? ஆத்மாவுக்கு ஏற்படுறது. அப்போ சொல்ல குட்டி குறைச்சி நாய் தலையில் வச்சுதான் மாதிரி அந்த மாதிரி என்ன பண்றான்னாக்க இவ இவனுக்கு செயல்படுதல் இல்லை, இந்த குணங்களால் தூண்டப்பட்டு செய்கிறான். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அது ஆத்மா அனுபவிக்கிறான் அப்படிங்கிறான். அதனால ஆத்மாவுக்கு செயல்படுறது கிடையாது. இது சாங்கியனுடைய கட்சி. இது புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதா? அது இந்த ஆர்குமெண்ட் புரியுறதுக்கு மேல போறேன். இல்லை, இப்ப அடுத்தபடி அதுக்கு மறுப்பு சொல்றேன். இல்லை, தப்பு. எப்படி அப்படின்னாக்க ஆத்மாதான் அறிவுடைய. இப்போ புத்தரை பார்த்து இதை செய்யாதேன்னு நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னாக்க அது நான் சொல்ற ஆர்டரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவராக இருக்கணும். வேற ஒன்றும் வேண்டாம் சார். இந்த டாக் ட்ரெயினர், எலிஃபென்ட் ட்ரெயினர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்போ இந்த யானையை பார்த்து நட யானை அப்படிமா நடக்கும், எலி யானை நிற்க. அதாவது இவன் அந்த யானையை கண்ட்ரோல் பண்றான். இவன் கொடுக்குற கமாண்டை அது தெரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது புரிஞ்சுண்டு. அப்போ அதனுடைய ஆத்மா இருக்கே, அதுக்கு அறியும் தன்மை இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது. அதே மாதிரி நமக்கு சாஸ்திரம் சிலது விதிச்சிருக்கு, இதை செய்யி இதை செய்யாதே அப்படின்னு. அப்போ இந்த சாஸ்திரம் விதிச்சிருக்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ அவன் தானே செயல் புரிய முடியும். இந்த புஸ்தகத்தை பார்த்து, புஸ்தகமே நீ இப்போ லைப்ரரியில் ஒரு இடத்துக்கு போய் உட்காரு, இதெல்லாம் போகுமாது போகாது, நான் கொண்டு போய் வச்சாதான் ஐயோ. அதுக்கு ஆத்மா இல்லை, அறியும் தன்மை இல்லை, ஞானம் இல்லை. ஞானம் தான் ஆத்மா, அறியும் தன்மை இல்லை, அதனால இது போக மாட்டேங்குது. அப்போ யாரு ஞானம் உள்ளவனோ, யாருக்கு இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அறிஞ்சு செயல்படக்கூடியவனோ அவன் தான் செய்ய முடியுமே தவிர்த்து அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறது. அதனால அதுக்கு இது சாஸ்திரப்படியே அவனுக்கு
ஆத்மாவுக்கு செயல்படுதல் உண்டு. அப்போ யாருக்கு சொல்ல முடியும்? யாராவது நான் சொல்றேன், அதை கேட்கறான், அதை செய்யறான் அப்படின்னா தான் அது சொல்ல முடியும். தவிர்த்து எவன் ஒருவனுக்கு புரியாதோ, எவன் நான் சொல்றத கேட்க முடியாதோ அவருக்கு சொன்னா தான் நல்ல டமார செவிடு சொல்றான். அவங்ககிட்ட போய் ஒரு 1000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பாட்டில் வந்து போயிட்டோம்னாக்க அது என்ன ஆகும்? அது வந்து காதில் வந்து செவிடுனால அவன் பண்ண முடியுமானா முடியாதுங்கிறது. அது மாதிரி தான். அதை மாதிரி அப்புறம் இதுக்கு வந்து மறுப்பா கீதையிலேயே வருது. கீதையில என்ன வருது? அதிஷ்டானம் ததா கர்த்தா காரணம் ச பிரதக் விதம் விவிதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வம் சைவத்திர பஞ்சம் சரீரவாங் மனோபிரியத்து கர்ம பிரபதன ரதா நியாயம் வா விபரீதம் வா பஞ்சயத்தே தஸ்ய ஹேதவா. இப்போ இதுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 5 காரணம். ஒரு லிங்க், ஒரு சங்கிலி. இந்த சங்கிலியில ஏதாவது ஒரு சங்கிலி இல்லாமல் இருந்தாலும் சங்கிலி தொடரா இருக்காது. என்னென்ன வேணும்? இப்போ நாங்கள் எதையோ செய்யணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிவி பார்க்கணும்னு நினைக்கிறேன். டிவி பார்க்கணும்னு நினைச்சே முன்னால நான் பார்க்கக்கூடிய டிவி இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அதை பார்க்கறதுக்கு எனக்கு கண் இருக்கணும். கண் ஆக்டிவாக இருக்கணும். நம்பர் 3, அதுக்கு மனம் இருக்கணும். மனம் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கணும். நான் உயிர் இருந்தால் தான் முடியும், உயிரில முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக பரமாத்மா இருக்கணும். இதை ஒன்னொன்னையும் பார்க்கணும். இப்போ எந்த ஒரு பொருளும் ஏதோ இல்லைன்னாக்க அதை நம்ம பார்க்கவோ கேட்கவோ தொடவோ இதோ முடியாது. அது முதல்ல அந்த பொருள் இருந்தாகணும். அதை அறியக்கூடிய புலன். அல்வா பார்க்க முடியும், ஆனால் சுவைக்க முடியாது. நாக்கில் போட்டாலும் சுவைக்கும். ஸோ அதுக்குள்ள புலன் வேணும். அந்த புலனை அனுபவிக்கிறதுக்கு மனம் வேணும். நல்லா கேவனிங்க, யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல சோகத்தில் ஆழ்ந்திருக்கார். அவருக்கு யாரோ அல்வா கொடுக்குறார். சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணான்னு சாப்பிடுவார். சாப்பிட்டாரானாக்க அவர் வந்து அந்த ருசி அறிவிக்கிறோம். ஏதோ கொடுத்தா சாப்பிட்டேன், தெரியல அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், 2 வீலரில் ரோட்டில் போகிறோம். போகிறச்சே வழி நன்னா பண்ணிட்டு தான் போகணும். ஒருத்தர் மேலே மோதிராக போகணும். ஆனால் அப்படி போகிறச்சே யார் யார் வந்து அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியுமா? ஆனால் அவளை தாண்டி தான் வந்திருக்கோம் நம்ம. ஏன் தெரியல அப்படின்னாக்க மனம் அதில் ஒன்றாது. அதில் ஒன்றி இருந்ததுனாக்க ஓ இன்னார் வந்தார், அதில் யாராவது ஆட்மேன் அவுட்டார்னு வச்சுக்கோ, கோமாளி மாதிரி விஷம் உண்டான்னு வச்சுக்கோ, அது என்ன மனசில் படிக்கும், மற்றது படியாது. அதனால இந்த மனம்ங்கிறது 3வது லிங்க் அதில் இருக்கணும். அது ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கணும். அப்போதான் ஆத்மா புத்தியில் நிலைநிறுத்திக்கும். எல்லாத்துக்கும் மேலே பகவத் சங்கல்பம் இருக்கணும். பகவத் சங்கல்பம் இல்லைன்னாக்க இதுவும் நடக்காது. ஏன் பகவத் சங்கல்பம் இருக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு இதையும் அதையும் சேர்த்து வைக்கிறவன் யாரு? அவன் தான். நான் போனேன் சார், எதிர்பாராதமா அவரே வந்துட்டாங்க. யாரை போனீங்க? அது நீங்க போகும்போது அவருக்கு தெரியாது, அவர் வரப்போறது உங்களுக்கு தெரியாது. சேர்க்கறதுனாக்க அது நீங்க புறப்பட்டு அவர் பார்க்கட போக நினைச்சிருக்க, அவர் மனசுல அவர் புறப்பட தூண்டி அவரை வந்து உங்களை பார்க்க வைக்கிறவங்கள இது பகவத் சங்கல்பம். இது இந்த லிங்க்ல ஏதாவது ஒன்று விட்டு இருந்தாலும் ஒரு செயல் நடக்காது. இது அடுத்த அதிகாரம் தான் அதான் படிக்க போகணும். இது நடக்காது. ஆகவே ஆத்மா செயல்படுறது அதுக்கு கருவியா பொறிகளும் மனமும் இருக்கு. இல்லைன்னாக்க செயல்படுறது முடியாது. ஏன்னா இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி பலனை அனுபவிக்கிறது யாரு? ஆத்மா தான். இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் நமக்கும் வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸுக்கும். வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ்ல என்ன சொல்றா, பிறக்கச்சேயே ஒருத்த வந்து ஏழையாகவோ நோயாளியாகவோ இல்லை ஏதோ உறவுப்பட்டனா படைக்கிறா இல்லையா? ஏன்? கடவுள் தான் படைக்கிறார், ஒரே பிறப்பு தான். அப்படி இருக்கிறச்சே எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கணுமா வேண்டாமா? கடவுள் இம்பார்ஷியல், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிறச்சே எப்படி இவ்வாறு படைக்கப்படுறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னாக்க நம்ம பொறுத்த மட்டும் இந்த கர்மா தியரின்னு சொல்ல பார்த்தீங்களா? இல்லை நம்ம முன்னாலே பார்த்தோம், சொல்லப்படல வைஷமிய நைர்கண்யா சாபேட்சத்துவா. பகவான் படைக்கிறச்சே அவனுக்கு விருப்போ வெறுப்போ கிடையாது. அவளுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் ஒருத்தர் படைக்கிறான். ஆகவே ஒரு தாய் வயிற்றிலேயே 2 பேர் பிறந்திருந்தாலும் கூட
ஒருத்தருடைய குணங்களும் வேறுபட்டிருக்கிறது. அவளுடைய அந்த இண்டிவிஜுவல் ஆத்மாவுடைய கர்மாவை பொறுத்து தான் இருக்கு. ஆக நம்ம பொறுத்தமற்ற ஆத்மா தான் அனுபவிக்கிறது. இப்போ யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டு அதுக்கு இன்னொரு தண்டனை அனுபவிக்க முடியுமா? உடல் செஞ்சுட்டு அதுக்கு ஆத்மா தண்டனை முடிக்க முடியுமா? பிறப்பு எதுக்கு ஏற்படுறது? ஆத்மாவுக்கு, உடலுக்கு இல்லை. ஏன்னா இந்த உடல் அழிஞ்சு விடலை. அப்போ அப்படியாச்சுனாக்க செய்யறது ஆத்மாவா இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அந்த விளைவு ஏற்படுமே தவிர்த்து இன்னொன்னுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஆத்மா செயல்படக்கூடியதுதான். சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட தடுக்கப்பட்ட செயல்களை மனோவாக்காயங்களால் தொடங்கும் மனிதனுக்கு உடல் தான் அதை ஆழ்வதால் ஆத்மா, மனம், இந்திரியங்கள் இவற்றுக்கு மேம்பட்ட தெய்வம் ஆகியவை காரணமாகின்றன. அவனுக்கு இந்த ஆத்மா செயல்படுறது அதுக்கு கருவி. கருவி மட்டும் இல்லை, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த 3 குணங்கள். சுவாமி ஒருத்தர் இருக்கார், அவர் நல்ல குணம் இருந்ததுனாக்க அப்போ எனக்கு எதை கேட்டாருனாக்க அதை சாங்ஷன் பண்ணிடுறார். இல்லைன்னாக்க இருந்தால் சரி, ரொம்ப இதாக இருந்தால், ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்தால் கூட இல்லைன்னு விடுறார். எங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரி இருந்தார், ரொம்ப நல்லவர், ஆனால் கோபக்காரர். அவரை போய் பார்க்கணும்னாக்கா அவருடைய மூடு பார்த்துன்னு போனோம். அவருடைய ஸ்டெனோ அவர்கிட்ட சுவாமி எப்படி சார் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்பார். அவர் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்க கிறிஸ்துவ சுவாமி சொல்லிட்டு இருப்பார். தொடர்ச்சியை ஒரு ராகவா சொல்றார், சாந்தாகாரம் ஜெகசேனம் பத்மநாபம் சுரேசம் அப்படிம்பார். அவர் அண்ணா ஆபீஸர் நல்ல மூட்ல இருந்தாருனாக்க சாந்தாகாரம் அப்படிம்பார், போலான்னு அர்த்தம். இல்லைன்னா சாந்தாகாரம் அப்படிம்பார், வேண்டாம். ஆக ஒருத்தருடைய மூடு தெரிஞ்சா அவனுக்கு கேட்க விட்டுருக்கு. ஒரு குழந்தைகிட்டே அது மூடு பார்த்து சொல்ல விட்டுருக்கு நம்ம. ஆக இந்த மூடு இந்த குணங்களால் ஏற்படும். அப்போ அந்த குணங்களை செய்யறதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆத்மாவுக்கு மூடு மூடுறது, சொல்ல போனதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கிறது. சுவாமி, அடியனுக்கு ஒரு கொஸ்டின் சுவாமி, பிஃபோர் வி ப்ரொசீட் தான். சொல்லுங்க இதுதான் டைம் மறந்துடுறது சுவாமி. இப்போ சொல்லுங்க. அவனுடைய கர்மா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும்போது இப்போ சில விஷயங்கள்லாம் இப்போ ப்ரீ டிஸ்டைன்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. சில விஷயங்கள்லாம் அவன் டெசிஷன், அதாவது ஒரு ஜீவாத்மா அவன் எடுக்கிற டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பகவான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார் அப்படின்னும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பஸ்ல போறேன் அப்படின்னா, ஏதோ எனக்கு வேதனையா இருக்கு, ஏதோ நிக்க முடியல அப்படின்னா, அப்ப யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா இடம் கொடுக்குறா உட்கார்ந்துக்கிறதுக்கு. இப்போ அவன் எனக்கு இடம் கொடுக்கணுன்றதுக்காக பஸ்ல வரல. பட் ஸ்டில் த டெசிஷன் தட் ஐ கோ பை பஸ் அண்ட் பகவானுடைய கருணையும் அங்க இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை ஐ மீன் ஒருத்தர் நமக்கு இடத்த கொடுத்துடுறார். திஸ் இஸ் நாட் அ ப்ரீ டிஸ்டைன்ட், திஸ் இஸ் நாட் டன் பை லார்ட் அட் தட் மொமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா சுவாமி? இது எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி? இந்த டெஸ்டினி அப்படிங்கிறது என்னன்னாக்க, நீங்க டோட்டலா இவ்வளவு கர்மா அனுபவிக்கணும்னு இருக்கு. அதை எப்படி தருது அப்படிங்கிறது அவன் பண்றான். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, நீங்க செஸ் ஆடுறீங்க. செஸ் ஆடுறச்சே என்னெல்லாம் இருக்கு? கிங்கு, குவீனு, ரூக்கு, பிஷப்பு எல்லாம் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். இது ப்ரீ டெஸ்டினி. ஆனா அந்த டெஸ்டினியை வச்சுக்கிண்டு ஒருத்தனை ஆடுற நகத்தெல்லாம் பாருங்க. நீங்க செய்யற எல்லா செயலும் அந்த டெஸ்டினி உட்பட்டு நீங்க செய்யறீங்க எல்லாத்தையும். டெஸ்டினி உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போகும். நீங்க ஏதாவது ஒரு மூவ்ல ஒரு நைட்டை கொண்டு ஒருத்தர் மூவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப சேஃபா இருக்கும். அது எதுக்காவது ஓப்பன் நேர டைரக்டா ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு நாள் அடிக்கப்படலாம், பாசிபிள். ஆமா ஆமா. அதனால அது டெஸ்டினிங்கிறது இப்ப நீங்க நல்லா யோஜனை பண்ணித்தான் அந்த இடத்த வைக்கிறீங்க. அதே சமயத்துல ஆனா அது இன்னும் நாள் தாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு எப்படி வருதுன்னாக்க இதனால வரும். ஆகவே டெஸ்டினி உட்பட்டு, அதாவது டெஸ்டினி இஸ் a very large frame. within that frame you act. அதுதான் முக்கியமான காரியம்னாக்க, உங்களுடைய ஆக்ஷனுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இருக்கு பாருங்க, அதை அவன் தடுக்கிறது இல்லை. அது எப்படின்னாக்க, நம்ம ஒருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபேன், பல்பு 4 வச்சு அந்த மாதிரி we are designed like that. அந்த டிவிக்குள்ள கரண்ட் போச்சுனாக்க அது ஸ்கிரீன் ஒளிரும் தெரியும். கரண்ட் ஃபேனுக்குள்ள போச்சுன்னா சுத்தும், அவ்வளவுதான் செய்யும். இது அது டெஸ்டினி, நமக்கு அவ்வளவுதான் முடியும்.
ஆனா கரண்ட் அவன் தான் பண்ணி ஆகணும். அதுல வந்து இதுலயும் கரண்ட் தானே, அதுவும் கரண்ட் தானே, மாற்ற முடியுமானா முடியாது. அதே மாதிரி நம்ம டெஸ்டினி அதில் இருக்கும். இதே டிவியில் வந்து நல்லதும் தெரியலாம் கெட்டதும் தெரியலாம், அதுக்கு டிவியா பொறுப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம பொறுத்த மட்டும்னாக்க இந்த ஒன்னொன்னும் ஒவ்வொரு செயலும் டெஸ்டினிக்கு உட்பட்டு நடக்கிறது. அதே சமயத்துல அது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றவரை நடக்கிறது. எந்த பிளே ஒன்றும் அடுத்தது எல்லா பிளேக்கும் ஒரு ஒரு ரூல் இருக்கா இல்லையா, இது இப்படித்தான் பண்ணணும். இப்போ கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சனாக்க இத்தனை பேர் தான் இருக்கணும், இப்படிதான் பந்து போடணும், இதெல்லாம் டெஸ்டினி. ஆனால் அதுல வந்து பேட்ஸ்மேனோ பவுலரோ அவன் தன் இண்டிவிஜுவலா எடுத்துக்கிறான், அது எப்படி பண்ணலான்னு விட்டு, அது அவனுடைய விருப்பம். பேட்ஸ்மேன் ஒரு பந்தை தப்பா ஆடி ஆனால் அவுட் ஆனானாக்க அது அவனுடைய கோளாறு தான். ஆக இந்த டெஸ்டினிக்கு உட்பட்டு யூ ஹேவ் டு டூ. உங்க ஆஃபீஸ்லேயே இருக்கட்டுமே, யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க் சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் தான் டெஸ்டினி. கரெக்ட். புரியுதா? இப்போ ஆமா, இந்த டெஸ்டினியும் அடியேன் எடுக்கக்கூடிய டெசிஷன் அண்ட் ஆக்ஷன் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து மேட்ச் ஆயிடுறது. கரெக்டா சுவாமி? இன் சிம்பிள். அதுக்காக தான் நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, ம். நீங்க திருமலைக்கு போய் திருமலை சேவிச்சுட்டு வரைக்கிறீங்க, கார்ல நீங்க ஓட்டின்னு போறீங்க. ஓகே. ஆனா உங்களை திருமலை மட்டும் கொண்டு போய் சேர்க்கறது என்ன அப்படின்னா கார்ல இருக்கிற என்ஜின். இன்ஜின், யா, பை. என்ஜின், கார்ல இருக்கிற என்ஜின். எஸ், ஆனா எக்ஸாக்ட்லி. அதோட ஸ்டீரிங் நீங்க இருக்கீங்க. ஆமா. அதை ரைட்டை திரும்புறதோ லெஃப்ட்டை திரும்புறதோ நீங்க தான் பண்ணணும். நீங்க தப்பா திரும்பி ராங் ரூட்ல போறீங்கன்னாக்க அது என்ஜின் மாட்டேன்னு சொல்லாது, போய்த்தான் ஆகும். ஆமா, போவோம். கரெக்ட். அது மாதிரி உங்களுக்கு சில டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கான். அறிவு இருக்கு நமக்கு. ஆத்மா அறிவுடையவன் இல்லையா, அறிவு இருக்கு. அந்த அறிவை சரியா பயன்படுத்தலைன்னாக்க தப்பா வந்து மாட்டிக்கிறது நம்ம தான். இன்னொன்னும், நம்ம இதை அனுபவிச்சுதான் ஆகணும்னு தெரியுது, ஆனா நமக்கு என்னன்னு தெரியல, அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய புத்திசாலித்தனம் இருந்ததுனாக்க அதை எந்தெந்த வகையில பண்ணினா குறைச்சிக்க முடியும், நம்ம பண்ண முடியும். அதை விதியை மதியால் உள்ளாங்கிறது அது, அதனாலதான், வேற வழி இல்லை. ஆனா அதை விட்டுட்டு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சா அதுல முடியாது. பகவான் மாதிரி சொல்றான், பகவானே நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், யூ ஹெல்ப் மீ. நான் ஆமேன் அப்படின்ட்டு போறான், சே எஸ் அப்படின்ட்டு போறான். அதனால இந்த லெவல்லாம் பண்ணுறதாக்க இது வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு பகவத் சங்கல்பம், நம்முடைய டெஸ்டினி, அதை தவிர்த்து அதர் சர்க்கம்ஸ்டான்சஸ், இதுக்கு எல்லாம் உட்பட்டு தான் விளையாட நடக்குது. புரியுதா? சுவாமி. சுவாமி, அகெயின் சாரி சுவாமி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சுவாமி, அதுவும் இதுவும் கரெக்டா பொருந்துதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ கல்லோ முள்ளோ அது தேமைன்னு அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அடியேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரைட்ல போகணும் இல்ல அந்த பாதையில போகணும்னு டெசிஷன் எடுக்கிறேன். அப்போ வந்து என்னமோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த முள்ளு வந்து குத்திடுறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது வந்து ஆஃப்டர் த டெசிஷன் டேக்கன் டு கோ டு தட் பர்டிகுலர் ரூட், அந்த ரூட்ல நான் போகணும்னு டெசிஷன் எடுத்துக்க போகும்போது அங்க ஏற்கனவே முள்ளோ கல்லோ இருக்கு, அதுல வந்து அடியனோட கால் பட்டு குத்திடுது. இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங், ப்ராசஸ் ஆஃப் கர்மா அப்படின்னு ஓரளவுக்கு யூகிக்க முடியுமா சுவாமி? ஆமா சுவாமி, நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க, பட் அட் சேம் டைம் யுவர் டெஸ்டினி இஸ் தட் யூ ஹேவ் டு என்ஜாய் சம் ஃப்ரூட்ஸ் ஆஃப் சம் யுவர் கர்மா. அந்த கர்மாவையும் நீங்க டெசிஷனையும் சேர்த்து அது ஒரு இது ஃபார்ம் பண்ணி ரோலிங் பிளான் பண்ணி கொடுக்குறது இல்லையா? பெர்ட்னு சொல்ல தெரியுமா சுவாமி? இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல பெர்ட், ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, யூ எவால்வ் ப்ரோக்ராம், ஆனா அதை டெஸ்டினி மாடிஃபை பண்றது, எகைன் யூ ரிவ்யூ இட். அதுதான் பண்றோம், ஒவ்வொரு தடவை பண்றோம். நான் என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு இன்னாரை பார்த்து இந்த விஷயத்தை பேசிட்டு வந்துடணும், முடிச்சுட்டு வந்துடணும் நினைக்கிறேன். ஐ ட்ரை ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் என்ன ஆகுது, பை சான்ஸ் அவர் இல்லை, ஊர்ல இல்லை. அப்போ என்னாச்சு, தேர் கம்ஸ் டெஸ்டினி. நான் வந்து அவரை பார்க்கணும்னு நினைக்கிற செய்ய அவர் எதாவது என்ன பார்க்கணுன்றது வந்துடுறாரு. ஸோ எனக்கு சௌகரியமாக போச்சு. இது எல்லாமே நம்முடைய குட்ஸ் அண்ட் பேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நடக்கிறது. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது சுவாமி. அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஸோ மச் சுவாமி.
இன்னொன்னு என்னன்னாக்க ஆத்மா செயல்படுறான்னு எப்படி தெரியும்? உடம்பு செயல்படுறதுனாக்க உடம்பு ஆக்டிவா இருந்துச்சு செயல்படும். தூங்கரிச்சு என்ன செயல்படும்? படாது இல்லையா? சொப்பனம் காண்றான். சொப்பனம் காண்றச்சு உடம்பா காண்றது? உடம்புக்குள்ளே தான் ஒண்ணுமே எல்லாம் போயிட்டு ஓஞ்சி படுத்திருக்கு. இப்ப என்ன இருக்கிறது? மனமும் ஆத்மாவும் தான் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு சேர்ந்துட்டு ஏதோ முடியாத எல்லாத்தையும் பார்க்கறது. அவனே தன்னையே மகாராஜாவை நினச்சிக்கிறது, தன்னை ஏதோ பெரிய படிச்ச பிராமணன் மாதிரி நினச்சிக்கிறது, இல்லை தன்னை ஒன்றுமே இல்லாமல் ஒரு தாழ்ந்தவனை நினச்சிக்கிறது. எல்லாம் எப்படி வருது? இந்த ஆத்மாவுக்கு தானே வர முடியாது. அதனால சொப்பனத்தில் அது உடம்பு உள்ள பூர தெரியுது. எப்படி ஒரு ராஜா தன் தேசத்துக்கு உள்ள தன் குடிப்படைகளோட இன்ஸ்பெக்ட் பண்ணுறானோ அந்த மாதிரி நம்ம தூங்கரிச்சே அது போயிட்டு வருது. அந்த அந்த செயல் வந்து ஆத்மாவுக்கு தான் உள்ளது. அதனாலேயும் ஆத்மா செயல்படுறது. சரிதானா? அதனால அவன் அதுதான் சொல்ற தப்பு. திருப்பி அப்ஜெக்ட் பண்றான். என்ன சொல்றீங்க? ஆத்மாவுக்கு ஒரு பேர் விஞ்ஞானம். போனதுல பார்த்தோம் இல்லையா? விஞ்ஞானம். ஐயா, ஆத்மா ஞானத்தாலேயே ஆனது, ஞானத்தை பண்பாக உடையது. அது ஞானத்துக்கு விஞ்ஞானம் பேரு. அதனால ஆத்மாவையே விஞ்ஞானம் சொல்ற தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனா திருப்பி அப்ஜெக்ட் பண்றான். விஞ்ஞானம் சொன்னாக்க அது அகிரிணை. ஞானம்ங்கிறது அகிரிணை. ஞானம் இதாக சார்ந்துதான் இருக்க முடியும். நீ விஞ்ஞானம் சொல்லிட்டு அது என்னக்க இல்லையா? முன்னாலே சொல்லிருக்கோமே, விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே. விஞ்ஞானமானது யாகம் செய்கிறது அப்படின்னு சொல்றோம். விஞ்ஞானம் அகிரணையா இருந்தாலும் யாகம் செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அப்படின்னா அது சொன்னதுக்கு அது திருப்பி இல்லை அகிரணை தான் அப்படிங்கிற. அப்படி இல்லை. இப்ப என்ன பண்றான்னாக்க விஞ்ஞானங்கிறத ஆத்மாவுடைய புத்தி செயல்பாடு அப்படிங்கணும். அதாவது அவன் எதால செயல்படுறான்? விஞ்ஞானம் யஜ்ஞம் தோணுதேனாக்க விஞ்ஞானம் ஆகிற ஆத்மா விஞ்ஞானம் தன்னுடைய புத்தியாகல செயல்படுகிறான். அத விஞ்ஞானம் யஜ்ஞம் தோணுதுன்னா ஆத்மா எழுவாயா இருக்கு. விஞ்ஞானம் யாகத்தை செய்கிறது, விஞ்ஞானத்தால் செய்கிறது சொல்ல. அதனால அவனுக்கு என்ன பண்ணாக்க விஞ்ஞானம் இடத்துல எழுவாயா இருக்கிறதுனால எழுவாயா செய்யக்கூடிய செயல்படுறது ஆத்மா தான். அதனால ஆத்மா தான் செயல்படுறதே தவிர்த்து அவனுடைய ஞானங்கிறது தனியா இல்லை அப்படிங்கிற. அப்போ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, ஆத்மா செயல்படுறது இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஆத்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாதுயா. ஒன்றும் ஒரு ஒப்புக்கு சப்பானிங்கிற இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜட்டத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை ஆகும். அப்போ ஆத்மா வந்து ஒரு ஜடம். அப்போ முக்திக்கு யார் ட்ரை பண்றது? முக்தி யாருக்கு வேணும்? ஆத்மாவுக்கா இல்ல உடம்புக்கா? ஆத்மாவுக்கு வேணும். சாங்கியன் கருத்துப்படியாகவே என்ன சொல்றான்? நீ 24 தத்துவத்தை அறிஞ்சிக்கோ. இது உனக்கு ஒத்து வராது. உடம்பு வேற உயிர் வேற தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டு இது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நீ முக்தி அடையுங்கிறான். நீ இப்போ ஆத்மாவுக்கு செயல்பாடு இல்லைன்னாக்க இந்த 24 தத்துவத்தால் சட்டையை போட்டுக்க. ஆத்மா சட்டையை கழட்டி போடணும். அதான பண்ணணும். அப்போ ஆத்மா செயலே இல்லைன்னா அது எப்படி கழட்டுறது? சட்டை தானாக கழட்டுக்குமா? அப்போ முக்திக்கு முயற்சி பண்றது ஜடபொருள் ஆகிடும் இல்லையா? அப்போ அதுக்கு முக்தின்னு அண்ணன் தெரியுமா? அதுக்கு முக்தி எனக்கு தேவையில்லையே. முக்தி வந்து ஆத்மாவுக்கு தானே வேணும். ஆகவே எந்த வகையால நீ இது பண்ணினாலும் சரி, இதான முக்தியானது ஆத்மாவுக்கு தான் வேணுங்கிறாங்க. முக்கியமா அதுக்கு ஆத்மா செயல்பட்டே ஆகணும். ஆக செயல்படுறவன் ஆத்மா தான். புரியுறதா? அது புரியுது. எல்லாருக்கும் எப்படி சொல்லுங்க, கிவ் மீ ஃபீட்பேக். புரியுறதா? உமாமா புரியுறதாமா? ஆத்மா செயல்படுறது எப்படின்னா நம்மளுடைய அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ்க்குள்ள செயல்படுறது பிகாஸ் ஆஃப் த கர்மா. ஆத்மாவுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டோ, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட பிகாஸ் ஆஃப் த கர்மா அது ஒட்டின்னு இருக்கு. ஈவன் தோ ஆத்மா இஸ் பார்ட் ஆஃப் பிரம்மா அண்டு அது வந்து ஞானமே உருவானதா இருந்தாலும் அது பிகாஸ் ஆஃப் அவர் கர்மா அதுல ஒட்டின்னு இருக்கிற நம்மளுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன அந்த கர்மாவால தான். அப்ப வந்து அது நம்மளுடைய கர்மாவால தான் இயங்குறது. கரெக்டா? இல்லாட்டி அது மாட்டோம் அப்படி வச்சுக்கலாமா? துணை கொண்டு இயங்குறது. கர்மாவை துணை கொண்டு. ஓகே. இப்போ நீங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ கிளார்க். ஒரு சமயத்தில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கீங்க.
அப்போ எஸ்ஆர் டூலெலாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுபடி நீங்கள் பண்ணுறீங்க. இது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தென் அது மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு போய்ட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ஆத்மாவானது எந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கோ, அதாவது ஆத்மாவுக்கு ஞான சங்கோச்ச விகாசம் உண்டு, பார்த்தோம் இல்லையா? ஆத்மா எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்புல அதனுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான ஞானத்தோட அது செயல்படும். நாங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம், சில குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கு. எதனால? பூர்வஜன புண்ணியம். சில குழந்தைகள் நல்ல வசதியெல்லாம் இருக்கும், இருந்தாலும் மண்டுவாக இருக்கும். ஏன்? போன ஜென்மத்துக்கு புண்ணியம். அது மாதிரி அது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு உட்பட்டு ஆத்மாவானது இது எல்லாத்தையும் செயல்படுறது. அப்போ செயல்படுறதுங்கிறது ஆத்மா தான். ஆனால் அந்த செயலுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை சுவாமி, இது பண்ணுறீங்க, அதாவது கிரைண்டர் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா மிக்சி வச்சுருக்கீங்க. இந்த மிக்சியில் நீங்கள் இதை தான் போட்டு அரைக்கலான் இருக்கு. அது அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் முடியும். நீங்கள் அதில் வந்து அதுக்கு மேலே போட்டு போட்டிங்கன்னா காயில் பேர்ன் ஆகிடும். அதனால அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு உட்பட்டு நீங்கள் இது செயல்படாமல் அதை பண்ணலாம். நீங்கள் அதனுடைய கெப்பாசிட்டின்னு என்ன இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு உட்பட்ட மாதிரி செய்யணும். புரியுதா? ஆனா சொல்லுங்க. கெப்பாசிட்டிக்கு மேல வந்து கெப்பாசிட்டிக்கு மேல செய்ய முடியாதுங்கிறதான் உண்மையா இருக்கு இல்லையா? நமக்கு செய்ய முடியாதுங்கிறதான் உண்மையா இருக்கு. ஞானமே நீங்க வந்து ஞானமே புரிஞ்சா கூட, ஞானம் புரியுறது, எல்லாம் புரியுறது, அட்லீஸ்ட் இது வரைக்கும் புரியறதுக்காவது கருணை பண்ணியிருக்காரு கடவுள். நீங்க சொன்னது அடிக்கடி ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன். போன தடவை சொன்னீங்க 1 by infinity. 1 by infinity is the probability of being a man, being a human சொன்னீங்கல்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட். அது being a we are not supposed to waste a single second. ஏன்னா குறைஞ்சுட்டே இருக்கு, நம்ம பேங்க்ல இருந்து குறைஞ்சுட்டே இருக்கு. கட கட கடன்னு அந்த இந்த கிளாஸ் ஆட்டம், சாண்ட் கிளாஸ் ஆட்டம் குறையுது. நாள்களாகிய வாழ்கள் செல்லங்கிறார் திருமிஷி ஆழ்வார். நாள்களாகிய வாழ்கள் செல்ல ஒரு பெரிய மரம், அது ஒரு இது அறுத்துட்டே இருக்கு, ஒரு ரொம்ப அறுத்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல்லு அது ஒன்று அறுக்கப்பட்டிருக்கு. இது என்னைக்கு கீழே விழுன்னு தெரியாது. அது மாதிரி அதனால நமக்கு இன்னொன்று இந்த டெஸ்டினி இருக்கே, இந்த டெஸ்டினி வந்து ஒருத்தருக்கும் வேறுபடுறது இல்லையா? நீங்கள் ஒரே இதை வந்தால் கூட ஒருத்தருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு குழந்தை, இன்ஃபேக்ட் இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர், அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொன் குழந்தை பிறந்தது. இந்த பொன் குழந்தை மென்டலி ஹேண்டிகேப், அதாவது பிரெயின் சரியாக வளரல. இப்போ இந்த கஷ்டம் அந்த குழந்தைக்கா இவாளுக்கு சொன்னவங்க தாயார் தான் கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணுவார்? அது பொன் குழந்தை, அதை ஒருத்தரை விட்டுட்டு போக முடியாது, கூட்டிட்டு போக முடியாது. அவளுக்கு ஒருத்தரும் பார்க்கச்சியும் வயதில் அள்ளி பிடிக்கிட்டு வரும், உண்டா இல்லையா? இப்போ அது யாருக்கு கர்மா வருதுன்னாக்க அப்படின்னா அந்த பொண்ணை பொறுத்த மட்டும் அதுக்கு நம்ம என்ன இருக்கோம் என்னன்னு தெரியல. அப்போ அது பெட்டரா இது பெட்டரா? ஆக இந்த முடிச்சு நம்மளால அவுக்க முடியாது. ஆனா நமக்கு அதெல்லாம் இல்லாம கொடுத்துருச்சு. நம்ம வந்து அப்பா நம்ம இந்த ஒன்று நல்லா வச்சேன் சொல்ல வேண்டிய அரிது மானிடராதல் இருது. மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் இருது. கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தில் இருது. ஞானமும் கல்வியும் நயத்தில் நயந்த காலையும் தானமும் தவமும் தாம் செய்தல் இருது. தானமும் தவமும் தான் செய்வாராகின் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு அவை சொன்னாள் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் இந்த ஒரு லைன்ல வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். வந்து தானாக்க நம்ம இது எவ்ரி as you said, every second we should be on our toe to get our release. புரியுதா? புரியுது. புக்கு போலாமா? வாங்க. 211 கர்த்தர் அதிகரணம். கர்த்தருன்னா செய்பவன். கர்த்தர் அதிகரணம் செயல்படுதல் களம். இக்களம் கர்த்தர் அதிகரணம் எனப்படும். ஞானமே ஆன ஜீவாத்மா செயல்புரியும் திறனுடையதா இல்லையா என்பது ஆராயப்படுகிறது.
இதை பற்றி நிலை வந்த கருத்துகள் துன்புறுத்தல், துன்புறுத்தப்படுதல் இவை ஆத்மாவுக்கு இல்லை. சொல்றோம் இல்லையா, ஆத்மா நினைக்காது, வெட்டாது, உலர்த்தாது, ஆத்மா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறான். கீதை பிரகிருதி முக்குணங்களை கொண்டது. அதான் தொடர்பால் தெய்வி ஹேயா குணமயி மமமாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குணங்களுடைய பிரதியானது கர்த்தருக்கு அரியது அப்படிங்கிறான். அதுதான் செய்ய வைக்கிறது எல்லாத்தையும் அப்படிங்கிறான். உங்களை கொண்டது. அதன் தொடர்பால் எச்செயலும் தான் என்ற அகங்காரம் தன்னை செய்வென்று ஆத்மா நினைக்கிறான். நான் ஏதோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணினேன். ஏன் சில பேர் பார்க்கலாம், ஏதோ போயிருப்பார், அது பாட்டு நடந்திருக்கும், மட்டும் இல்லை நடந்திருக்குமா அது அப்படின்னு ஒரு பெருமையாக போஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவருக்கு ஃபெயிலியர்னாக்க அவர் பேசவே மாட்டார், வாய்ப்புச்சுட்டு இருப்பார். அது மாதிரி அந்த நிலைமையில ஆத்மா செயல்படுறதுனாக்க அவன் முயற்சி எடுத்து அதை செய்யறான் அப்படின்னாக்க அவனுக்கு பகவான் துணை நிற்கிறான்னு அர்த்தம். செயல்படுவது முக்குணங்களே, செயல்படுதல் பிரகிருதியின் குணங்கள் என்றே சொல்லப்படுகிறது. அதனால் ஒரு இன்ப துன்பங்களை அனுபவிப்பது ஆத்மா என்பவர்களால் செயல்படுதல் ஆத்மாவுக்கு இல்லை. ஆக பிரகிருதி ஏதோ செயல்பட்டு அவருடைய இன்ப துன்பங்களை ஆத்மா வருது. யாரு செய்யறாளோ அவ அனுபவிக்காம இன்னொருத்தருக்கு போய் சேர்றது. அப்படின்னாக்க ஒரு கஞ்சன் இருக்கான்னு வச்சுக்கோ, அண்ணா நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பான், ஒழுங்கா வாய் வரைக்கும் சாப்பிட மாட்டான், அண்ணா உடுத்த மாட்டான். ஆனா அவனுடைய பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த சொத்தெல்லாம் யாருக்காவது போய் சேரும், எவனுக்கோ ஒருத்தனுக்கு. அந்த மாதிரி இருந்தான்னாக்க அவனை நம்ம விசாரின்னு சொல்ல முடியுமா, எங்கேயாவது ஞானமுடையும் சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி தான் ஆகும் என கருதப்படுகிறது. இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் கர்த்தா சாஸ்திர அர்த்தவத்வாத் சாஸ்திரங்கள் விதிப்பது பொருளுள்ளவை ஆகியால் செயல்புரிவோன் ஆத்மாவே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணும் அந்த குழந்தைக்கு நீங்க எதாவது சொன்னா அது தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அதுக்கு என்ன பசிச்சா அழுமோ நோ சாப்பிடும் தான், இதை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது அதுக்கு. அப்படி இருக்கச்சு அப்போ இது அறிவுள்ளதா இருந்து சொல்ற செயலை தெரிஞ்சுக்கிண்டு அதை இது பண்ணா தானே அது பண்ண முடியும், அது நடக்க முடியும். இல்லைன்னா சாஸ்திரம் எதுக்கா இருக்கு, வேஸ்ட் தானே. ஆத்மா அறிவுடையவன். ஆத்மா செய்யலைன்னாக்க, ஆத்மாவுக்கு இது தெரியலன்னாக்க அப்போ சொல்ல வேணும், சாஸ்திரங்களுடைய அர்த்தமே இல்லையே. இந்த பாவம், இதுக்கு பிராயசத்தம், இது இப்படிலாம் சொல்ல கண்டு இதாவது செய்யறதுக்கு ஆத்மாவில் தான் முடிகிறது. அதுதான் உபாதானாத் விகார உபதேசாச்ச உடல் பொறிகள் இவரை தன்வசம் வைத்துக் கொண்டு திரிவது உபதேசிக்கப்படுகிறான். என்ன பண்றான், நல்ல தூக்கம், நல்ல ஆழ்ந்த உறக்கம் இல்லை, ரெண்டு கட்டான நிலைமை. இப்போ உடம்புக்கு ஆக்டிவா இல்லை, உடம்பு இன்ஆக்டிவா போயிடுது. ஆனால் மனசு மட்டும் தெரியுது. எப்படி அதனுடைய உடம்பு போல அவனோட உடலுக்குள்ள தெரியுது. அது தெரியச்சே தான் சொப்பனை ஏற்படுது அவனுக்கு. இந்த சொப்பனை எதுதானே செயல்படுறது, ஆத்மா தானே செயல்படுறது, உடம்பு செயல்படலையே. இப்போ விபதேசாச்ச கிரியாயாம் நிர்தேச விபரிய வேதமதி ஸ்தலங்களில் செய்வது ஆத்மா செயல்படுவோம் என்ற நோக்கிலேயே. ஆதலால் இது மறுக்கப்பட்டால் அதை விதிக்கும் விதியும் பொருளற்றதாகும். என்ன பண்றான், உன்னை பார்த்து அப்பா நீ இது செய்யணும், ஒருத்தனுக்கு 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு, பிறந்தாச்சுன்னா ஜாதகர்மா, நாமகர்மா, சௌடம், உபநயனம், அன்னப்பிராசனம், இதெல்லாம் வகையா இருக்கு. இதெல்லாம் பண்ணணும்னு யாருக்கு சொல்ல முடியும், உடம்புக்கா? உடம்புக்கு சொல்றாருனாக்க அப்ப எல்லாரும் உடம்பு இருக்கு, எல்லாரும் செய்யலையே. இவனை பார்த்தா சொல்ல முடியும் நம்ம. அதனால அறிஞ்சு செய்யக்கூடிய ஆத்மாவுக்கு தான் சொல்ல முடியும். இது மறுக்கப்பட்டால் விதிக்கும் விதியும் பொருள்றதாகும். உபலப்திவது அனிமையாக முன்னே கூறப்பட்ட அறிவு ஏற்படுவது போல் பலன் தூய்ப்பதிலும் உரிமையின்மை உடைய. அப்ப என்னாச்சுனாக்க உடல் தான் செய்யறதுனாக்க எல்லாருக்கும் உடல் அதே பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ எனக்கு என்ன விடையாது பலன், அது உங்களுக்கு விளையலாமே. ஒருத்தருக்கு மட்டும் எப்படி வரும், இண்டிவிஜுவல் என்ன இருக்கு, ஆத்மா தான் இண்டிவிஜுவலா இருக்கு. அப்போ வெவ்வேறையா இருந்ததுனாக்க பலன் வெவ்வேறையா இருக்கணும். அதெல்லாம் இல்லாம பலன் செயல்படுறது ஆத்மாவில் இந்த உடம்பு தான் அப்படின்னாக்க அப்போ இதுக்கு விளையக்கூடிய பலன் யாருக்கு வேணா விளைய இல்லாம இவாளுக்கு மட்டும் விளைய தேவை இல்லையே. அதான் சக்தி விபரையாத்து ஜீவன் செயல்படுறது என்றால் அதற்கு திறமையும் இல்லை நின்றவாகவும் சரியல்ல. அப்போ ஜீவன் செயல்படுறதே இல்லைன்னாக்க என்னாகும், அது ஒரு ஜட பொருளாரு. அவ்வளவுதான். இது ஆத்மா அறிவுடையது, இந்த அறிவை தான் உபயோகப்படுத்தக்கூடியது அப்படின்னு இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஜீவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவனு பேருக்கு இருக்குன்னாக்க அதாவது
ஒருத்தர் இதில் இருக்கார், கோமா ஸ்டேஜில் இருந்தான்னு வச்சுக்கோ, அவரை என்ன பண்ண முடியும் அவர்? அதனால சமாத்திய பாவாச்ச முக்திக்கு இன்றியமையாத உபாசனமும் ஆத்மாவை செய்ய இயலாதாகிவிடும். வேற ஒன்றும் நாமசங்கீர்த்தனம் பண்ணுங்கிறார். இதை அறிஞ்சுண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணது யாரு? ஆத்மா தான். ஏன்னா ஆத்மாவோட கண்ட்ரோல் தான் அறியும் திறன் இருக்கு. ஆத்மாவோட தான் வாய் இருக்கு. நான் தெரிஞ்சது இது சொல்லணும்னாக்க, கிருஷ்ணா ராமான்னு சொல்லணும்னாக்க இதுதானே முடியும். அப்போ இந்த இது இல்லைன்னாக்க நம்ம எப்படி வெறும் ஆத்மாவுக்கு செயல்படலைன்னாக்க ஆத்மா ஜட பொருளாக போடுறது. யதாச்ச தக்ஷோபயா யதா தச்சன் போன்றோர் கருவல் இருப்பினும் தான் விரும்பும் போது செயல்படுவது போல் ஆத்மாவும் தான் விரும்பும் போது செயல்படுகிறது. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு தச்சன் இருக்கான், நல்ல மரம் இருக்கு, வேண்டிய கருவிகள் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் இது செயல்படலை. ஏன்? அவனுக்கு மனசு இல்லை. மனசு இருந்தால் தானே செய்ய முடியும். அது மாதிரி இந்த சூத்திரங்களுக்கு ராமானுஜர் தரும் விளக்கம், செய்பவன் ஆத்மா அல்ல எனின் வேதத்தின் பெரும்பகுதி புள்ளத்தாகிவிடும். சடங்கியல் ஒரு பகுதி இருக்கு, அது பூரா ஆத்மா செய்யறது தான். அப்ப என்னாச்சு? சங்கர சொன்ன மாதிரி சடங்கியல் தெரிஞ்சுக்கணும் போயிடும். அப்படி ஆயிடும். அது சொர்க்கம் விரும்புவோன் வேள்வி இயற்றட்டும் என்றும் முக்தி விரும்புவோன் பிரம்மத்தை உபாசிக்கட்டும் என்ற விதிகள் ஜீவாத்மாவுக்கு இடப்படுகின்றன. இப்போ சொர்க்கம் போறதோ முக்தி போறதோ யாருக்கு? நிச்சயமா உடம்புக்கு இல்லை. ஏன்னா எப்போ இந்த ஆத்மா உடம்பு விட்டு போயிட்டோ உடனேயே இந்த உடம்பு அழிஞ்சு போயிடுது. அப்போ இது நிச்சயமா சொர்க்கத்துக்கு போல பரமத்துக்கு போல. அதனால அது ரெண்டுக்கும் விடல. ஆனா சொர்க்கம் விரும்புவோம்னாக்க என்னுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னுடைய ஆத்மா முக்தி அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அதுக்கே தான் அவன் செயல்படுறான். அதான் பண்ண முடியும். இந்த விதிகள் ஜீவாத்மாவுக்கு இடப்படுகின்றன. இதனால் தூண்டப்பட்டு ஆத்மா தன் பொறிகளால் செயல்பட்டு இன்ப சுகங்களை இகபர சுகங்களை அடைகிறான். செயல்படுவது ஆத்மா தவிர்த்த முக்குணங்கள் அல்லது உடலுடன் கூடிய உயர் பண்டமான புத்தி என கொண்டால் அவைகள் ஞானமற்றவைகள் என்பதால் அவ்வாறு செயல்படுகின்றன என்பது பொருந்தாது. மேலும் அவை செயல்பட்டு அதனால் ஆத்மா தான் வெறும் இலக்கை அடைய முடியாது. இப்ப என்னாச்சு? உடம்பு செயல்பட்டு ஆத்மா சொர்க்கம் போகுமா? இங்க பாசிபிள்? அது அழியக்கூடிய உடல் கண் பார்க்க, அழியாத ஆத்மா, இந்த ரெண்டுல அழியக்கூடிய ஒன்று செயல்பண்ணு அழியாத ஆத்மாவுக்கு காரணமாக நல்ல கதிக்கு காரணமாக முடியுமா? முடியாதே. அதுதான் ஆயுள் முக்குண தொடர்பு செயல்படுகிறது என்பதில் அவர்களின் தொடர்பால் அவர்களிடம் ஈர்க்கப்பட்டு இவ்வுலக சுகங்களை அடைய ஆத்மா முற்படுகிறான் என்பதே பொருள். அதான் ரொம்ப சிம்பிள் திங். பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணாக்க நல்ல வேலை கிடைக்கும். வாஸ்தவம். பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கோம், படிக்கிறச்சு அதே நேரத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது. நம்ம பையன் என்ன பண்ணுவாங்க? பரீட்சைக்கு 2 மணிக்கு எழுந்து படினா படிக்க மாட்டான். ஆஸ்திரேலியாவில் நடக்க கிரிக்கெட் மேட்ச் 2 மணி ஆகுனா 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன். இப்போ என்னாச்சு? இவன் செயல்பட வேண்டியது படிப்புக்காக, ஆனால் செயல்படுறது கிரிக்கெட் பார்க்கறதுக்காக. இப்போ இதனால இதனுடைய பலன்களை அனுபவிக்கிறது யாரு? இந்த ஆத்மா தானே. ஆக செயல்படுறது வேற, அனுபவிக்கிறது வேற இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றான்னாக்க இவனுடைய இஷ்டத்துக்கு படி இவனுக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச் இஸ் மோர் அட்ராக்டிவ் பாடம் படிக்கிறத விட. அதனால போச்சு. அவனை இழுக்கிறது இது, இந்த அட்ராக்ஷன் கொடுத்து இது. அது முக்குணங்கள். இவனுடைய குணங்கள் சத்துவகுணமா இருந்ததுனாக்க இனிமே நம்ம என்ன பண்ண சரியா இருக்கும், சரியா யோஜனை பண்ணி அதுக்கு எதுவும் செயல்படணும். அது படாம எனக்கு இது விருப்பமா இருக்கு அதனால நான் பண்றேன், இந்த ராட்சச குணத்தால பண்ற பாருங்க, அதுதான். ஆயின் முக்குண தொடர்பு செயல்படுகிறது என்பதில் அவர்கள் தொடர்பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு இவ்வுலக சுகங்களை அடைய ஆத்மா முற்படுகிறான் என்பதே பொருள். இதனாலேயே ஒரு ஆத்மாவுக்கு வினைகளும் அதற்கேற்ப பிறப்பும் ஏற்படுகின்றன. உடல், அதில் உறையும் ஜீவன், மனம் முதலிய பொறிகள் இயக்கத்திற்கு காரணமாகும். பிராணன் இவைகள் பரமாத்மா ஆகியவை செயலுக்கு காரணமாகும். இதனாலேயே இவன் தன்னை மட்டும் தனித்த காரணமாக கொண்டுடானோ அவன் அறிவிலி. நான் தான் பண்ணினாக்க நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ இவ்வளவெல்லாம் சேர்ந்தா தான் நான் சொன்ன 5 லிங்க் இருந்தால் தான் முடியும். மேலும் கனவு காண்கையிலும் ஆத்மா தன் உடல் பொறிகளுடனே திரிகிறான் என்பதாலும் தைத்திய ஆனந்தவல்லி விஞ்ஞானம் வேள்வி செய்கிறது, மற்ற செயல்களையும் புரிகிறது என்ப ஆத்மாவே செயல்படுவதாக புரியுது. ஆக எல்லாம் தெரியுதுனாக்க உபனிஷத்தெல்லாம் ஆத்மா தான் செயல்படுறது இப்படி கிளியரா சொல்லியிருக்கு. ஆஸ் சச் ஆத்மா தான் செயல்பட முடியுமே தவிர்த்து உடல் அல்ல அப்படி.
இங்கே எழு மறுப்பு. இங்கே விஞ்ஞானம் என்பது புத்தியையே குறிக்கும், ஆத்மாவை அல்ல. ஆகவே முன்பு சொன்ன ஆத்மா செயல்படுவதில்லை என்னும் கொள்கையை உறுதிப்படும். திருப்பி ஐயா முந்தனே சொல்லிட்டோம், ஆத்மாவுக்கே விஞ்ஞானம் பேரு. விஞ்ஞானங்கிறது அறிதலை உடையதுன்னு அது வச்சுக்கணும். ஆனால் அதுக்கே விஞ்ஞானம் சேர்ந்தா தானியாகவேனால அதுக்கு விஞ்ஞானம்னே பேர் வச்சிருக்கு. இல்லை விஞ்ஞானங்கிறது அகிரணை, அதுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன்னாக்க அது திருப்பி அவன் ஆர்கியூ பண்றான், அப்படித்தான் இருக்கணும். அதுதான் இல்லை. இதை மறுத்து ராமாசுவரும் கொள்கை, இது தவறு. புத்தி என்பது ஆத்மாவின் கருவி, அது செயல்படுகிறது என்பது புத்தியால் என்று மூன்றாம் வேற்றுமையில் காண்கிறோம். மூன்றாம் வேற்றுமை கருவி காட்டும். ஆள் ஓடுமுடன் தானே எழுவாயாக வர இயலாது. அப்படி வந்தாலும் அச்செய்கின் பண்ண ஆத்மாவுக்கு எப்படி ஏற்படாது முடியும். இப்போ கறி வச்சிருக்கேன் சுவாமி, வேற ஒன்றும் இல்லை. எங்கள் ஆற்றுல பின்னால் ஒரு மரம் வந்திருக்கு, அது இடைஞ்சலாக இருக்கு. நான் அதை வெட்டணும், ஒரு அருவா எடுத்துன்னு வெட்ட போகிறேன். இந்த அருவா ஷார்ப்பாக இருந்தால் தான் இந்த வெட்டுவது. இல்லைன்னாக்க முன்னையாக இருந்ததுனாக்க வெட்டுற மட்டும் தான் வெட்டும், பாதி பேர் கை ஓஞ்சி போகும். அது மாதிரி எனக்கு அது கருவி. அப்போ என்னுடைய புத்தி ஷார்ப்பாக இருந்ததுனாக்க ஒரு காரியத்தை நல்லா செய்ய முடியும். அது இல்லைன்னாக்க செய்யறது லேட்டாக போகும். அதனால் ஆத்மாவுக்கு திறமை கிடையாது என்றார். மேலும் முக்திக்கு இன்றியமையாத உபாசனத்தை செய்தல் என்பதும் ஆத்மாவுக்கு ஒட்டாது. அப்போ ஆக மொத்தம் முக்தி அடைய வேண்டியது ஆத்மா, அதுக்கு அது முயற்சி பண்ணணும். அது என்ன மட்டும் எல்லாத்தையும் கருவிகளாக கொண்டு பண்ணுறது இப்படிலாம் இல்லாமல் கருவிகளுக்கு முக்தி கிடைக்கிறதுனாக்க நம்ம நல்ல வேலை செஞ்சான்னாக்க ஒரு தச்சனுக்கு ஒரு கொத்தனுக்கு நம்ம வந்து இது தரோம், கூலி தரோம். அதெல்லாம் இல்லாமல் அவனுடைய கரணைக்கோ இல்லை உளிக்கோ இது தரோம், நம்ம சம்பளம் தரோம். இக்களத்தால் அறிவியல் கொள்கை என்றும் செயல்படுவது ஜீவாத்மாவை. உயிரற்ற முக்குணங்கள் புத்தி இவற்றுக்கு செயல்பாடு இருந்து பொருந்தாது. ஆத்மா இவைகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு செயலில் ஈடுபட்டு அதனால் ஒரு வினைப்பயன்கள் அடைகிறான். செயல்படுவதும் ஆத்மா விரும்பும் பொழுது மட்டுமே நடக்கும். ஆத்மாவுக்கு செயல்பாடு இல்லை என்று மறுப்பது வேதத்தையே மறுப்பதாகும். அவன் அட்ரஸ் பண்றதுதான், ரூல்ஸ் கொடுக்கறதுதான் ஆத்மாவுக்கு. அப்படி இருக்குச்சு, ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. வேதமே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆகுது. அதனால நீ சொல்றது நிற்காது. இப்போ இதில் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. அடியனுக்கு கிளியரா புரியுறது சுவாமி, நோ டவுட்ஸ். அடியனுக்கு கிளியரா புரியுறது சுவாமி, ஸோ நோ ஃபர்தர் டவுட்ஸ். சரி. உமாம்மா, ஜமீலா, சந்தேகம் இருக்கா? இல்ல ஒரே ஒரு இது வந்து பரமபதம் அடையிறது போறது வந்து முக்திங்கிறது வந்து ஆத்மாவுக்கா? ஆத்மாவுக்கு தான் முக்திங்கிறது. எல்லா ஆத்மாவும் வந்து ஒரு இட் இஸ் அது வந்து நம்மளுடைய இதோட நம்மளுடைய கர்மாவோட கனெக்ட் ஆகுறதால தான் அது வந்து ஒரு இது ஆகுறது. அது கர்மாவோட கனெக்ட் ஆகுறதாலதான் அது வந்து ஒரு அனிமல் ஆகிறது, இல்ல மனுஷன் ஆகிறது, இப்படி ஆகுறது, அப் டவுன் எல்லாமே அது கர்மாவோட கனெக்ட் ஆகுறதால தானே. பட் அது உள்ள இருக்கிற ஆத்மாங்கிறது வந்து காமன், எல்லா காமன். இப்ப வந்து இந்த கர்மாவை ஃபுல்லா பொழைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவானது அந்த இதுக்கு வந்து பரமபதத்தை போய் அடைஞ்சிருது, முக்தி அடையிறது. ஆனா அந்த நினைவுகளோடயே போகும் அப்படின்னு சொல்லி நீங்க கடைசியா நம்ம என்ன பேசியிருந்தோமோ, அதாவது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதையே அவ செஞ்சுட்டு இருப்பா அங்க போயும், அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதாவது அந்த இப்போ நம்ம வந்து சுவாமி இப்போ பூஜிச்சுட்டு இருக்கோம்னா அந்த ஒரு ஆனந்தமான நிலையில அதையே கண்டினியூ பண்ணின்னு போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இது வந்து நடுவுல வந்தது. இப்ப வந்து நம்ம விஞ்ஞானம்ங்கிறது வந்து புத்தியை குறிக்கும். அதாவது இந்த விஞ்ஞானத்தின் துணையோடு, புத்தியின் துணையோடு நம்ம கர்மாக்கள் என்ன இருந்து இங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் நாம வந்து நல்ல ஒரு உபாசனைகளை செய்து அந்த இதுல முன்னேறி போய்கிட்டே இருந்தோம்னா there may be a chance to get a
முக்தி அந்த ஆத்மாவுக்கு நம்மளுடைய ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆமா இதுதான் வந்து நம்ம நம்ம அந்த பாத்துங்கிறது இதான் பாத் நமக்கு. ஆமா அப்ப ஆமா இப்ப வந்து ஞானமே ஆன ஜீவாத்மா செயல் புரிகிறதா இல்லையா அப்படிங்கறதா இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த இதுல பேசுறோம். ஆமா 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 ஆனா செயல் புரியணும். புரிஞ்சாதான் நம்ம வந்து இத வந்து ஆமா எந்த டைரக்ஷனுங்கிறத புரிஞ்சுகிட்டு செயல் புரியணும். ஆமா செயல் புரியணும். செயல் ம் புரியும் போது இந்த முக்குணங்கள், ஏன்னா இந்த கீதால வர இந்த முக்குணங்கள்லாம் வரும். இது எல்லாருக்கும் அந்த முக்குணங்கள் வரும். பொறிகளுடைய இயக்கம் வரும். மனம் வந்து நம்மளை இழுக்கும். இதுல எல்லாம் தலையெல்லாம் இதுக்காம நாம அறுதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த பாத்துக்கு நம்ம போய் சேர்றோம். ம் இதுதான் இப்ப வந்து. ஆனா இப்ப வந்து ஆத்மாவுக்கு தான் வந்து முக்திங்கிறது தெரியறது. ம் அந்த ஆத்மாக்கு எதுவுமே தெரியாதே. இப்ப ஆத்மாக்கு உமான்னு தெரியாது, இல்ல அது ம் நாயான்னு தெரியாது, எதுன்னு தெரியாது முக்தி கிடைச்ச உடனே. ம் அதுக்கு யாருன்னே தெரியாது. ஆமா அது அப்ப போய் அங்க போய் ஆனந்தமா இருக்கும். அவ்வளவுதான். அதுதான். ஆ ஆம், அதுதான் இப்ப அந்த கடைசி நேரத்துல நினைச்சிட்டு இருக்கிறதையே நம்ம அங்க போய் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ நடுவுல வந்தது. அதனாலதான் என்ன அது அப்படிங்கறது அது ஒரு டவுட் வந்தது. அதாவது ஒரு விஷயம் நியாயம் என்னன்னு சுவாமி. கேட்க, இங்க நம்ம இருக்கச்சு நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி நம்முடைய அறிவானது ஞானமானது கட்டுப்பட்டிருக்கு. எப்ப முக்திக்கு போறோமோ அப்ப ஆத்மா தன்னுடைய இயல்பா நிலைமையிലേക്ക് வந்துடும். ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியந்ததே அப்படின்னு விட்டு தன்னுடைய இயல்பான ஒரு ஆத்மா ஞானம் உண்டு. இந்த ஞானத்தினால அதை முக்காலத்தையும் அறிய முடியும். அப்ப என்ன ஆகும்? இந்த ஆத்மா அங்க போய் பரமபதத்துல பகவான் அனுபவிக்கும். பகவான் அதுதான் நடக்கக்கூடியது. ஆனாலும் என்ன சொல்றாங்கனாக்க, சப்போஸ் இந்த ஆத்மா தன்னுடைய முன்னோர்களை பார்க்கணும்னு நினைச்சதுனாக்க பார்க்க முடியும். ஏன்னா இன்ஃபைனைட் நாலேஜ் இருக்கே, இப்போ ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தினால அப்போ நான் நினைச்சேன்னா முன்னால் எப்படி இருந்தேன் அது பார்க்க தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் பாசிபிள். ஆனா நார்மலா அவன் என்ன தெரிஞ்சுக்குவான்? ஒருத்தன் வந்து அண்ணா அவனுக்கு பஞ்சபட்ச பரமானத்தோட சாப்பாடு நிறைய கடிச்சுட்டு இருக்குச்சே, அவன் நான் நேத்திக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தேனே, பழைய சோறு சாட்டேனேன்னு அந்த நினைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லையா? அதனால வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சொல்றேன். நம்ம பொறுத்த மட்டும் இதுதான். அதாவது ஆனா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நான் டெல்லிங்க சாஸ்திரத்தில் சம்பிரதாயத்தில் இங்கே வந்து பெருமாளை எப்படிலாம் அனுபவிச்சானோ அவன் அங்கே போய் அனுபவிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இங்கே அர்ச்சகனா பெருமாளுக்கு என்ன அலங்காரம் பண்ணினா திருப்பதி விட்டோம்னா சாத்தினாங்கனாக்க அங்கே போய் அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு நினைப்பான். பண்ண முடியும் அவனால. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கனாக்க, நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னாங்க, இந்த இஸ்கான் மாதிரி அவள் இங்கே சொல்லிட்டே இருந்தாங்க ஹரே கிருஷ்ணா அனுபவி, அது அவளுக்கு இன்பம் தருது, அது அவளுக்கு கிடைக்கும். இன்னொருத்தர் வேற ஒன்றும் பண்ண மாட்டான். அங்கே வர அடியார்களுக்கு எல்லாருக்கும் தொண்டு பண்ணு, தீர்த்தம் கொடுக்கறது, இது சாப்பாடு போடுறது பண்ணா அதை பண்ணுவாங்க போய். அதாவது அவளுடைய மனம் எதை விரும்புறதோ அது அங்கே கிடைக்கும். ஆக நோக்கம் என்னன்னாக்க, நம்ம நான் விரும்பினதை நான் அடையணும், அவ்வளோதானே. அது அங்கே போய் அடையணும், அவ்வளோதான். அதனால 10 கேட்டகரி காமிக்கிறோம் இதில் அச்சிராதிகதிக்கு சொல்றச்சு. அது மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம வந்து என்ன எது நமக்கு ஆத்மார்த்தம் பிரியமார்த்தம் நினைக்கிறோமோ அது அங்கே போனால் கிடைக்கும். இங்கே நமக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அங்கே அது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அடியனுக்கு வர காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய இதுக்கு பார்க்கணும், கருட சேவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னாக்க நடக்கும். அது ஐப்பசி மாதம் வைகாசி அத்தனை தேவையில்லை, ஐப்பசி மாதம் இருந்தாலும் கூட கிடைக்கும். ஏன்னா அங்கே மாதங்களுக்கெல்லாம் கிடையாது. அங்கே இதை பெருமாளும் கருடவாகனும் அதை அர்ச்சகனும் அதை ஏழை பண்ணுவாலும் எல்லாமே நானாகவே இருப்பேன். என்னால் எல்லாம் முடியும். என் மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் அந்த மாதிரி பார்த்தேன். அதனால பகவானுக்கு வந்து என்ன பண்ணுறான், உங்களுடைய மனசு திருப்தியாக இருக்கணும். இங்கே எதெல்லாம் கிடைக்கலையும் ஏங்கறியோ அதெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவன். புரியுதாமா? சுவாமி. சுவாமி, இப்போ வந்து உமாமாமி கேட்ட பாயிண்ட்ல 1-2 வேர்ட்ஸ் ஓட அந்த அழுத்தம் அதை வச்சு அடியனுக்கு வந்து ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் சுவாமி.
இப்போ வந்து தத்கிருத்துவ நியாயப்படி வந்து ஒருத்தன் வந்து மோட்சம் அடைஞ்சு அங்கேயும் அதை அப்படியே கண்டினியூ பண்றான். ஃபார் ம் எக்ஸாம்பிள் வந்து தேவரீர் சொன்ன மாதிரி இப்போ அவங்கவுங்க இப்போ வந்து அடியனுக்கு கண்ணனுக்கு நல்ல மாலை கட்டி அவனுக்கு ம் சாத்தணும்ன்றது, அவனுக்கு பாட்டு ம் பாடணுன்றதெல்லாம் ம் அடியனுடைய வழக்கம். அப்ப வந்து ம் பாத்தீங்கன்னா அதே ருச்சியா இருக்கிறதால ம் அதுவே அங்க ஃபாலோ பண்றோம். இப்போ ம் உபாசனம்ன்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து மனிதனுக்கு தான் உபாசனம் பண்ணி, ஏன்னா மத்த இப்ப நாயா இப்ப என்ன மாமி சொல்றச்சு சொன்னா ம் அங்க போயிட்டு இப்ப மேல அதாவது மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நான் உமாவா இல்ல நாயா இல்ல வேற எதனா ஒன்னான்னு தெரியறதுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. பட் ஒரு மனிதனுக்கு மட்டுமே வந்து உபாசனம் பண்ணிக்கிறதுக்கான முடியறது. நாயோ இல்ல ம் மத்த என்னமோ வந்து உபாசனம் பண்றதுக்கு ஆகாது ம் இல்லையா சுவாமி? அதே மாதிரி வந்து அவனுக்கு வந்து சத்தியகாம சத்திய சங்கல்ப பூர்ண ஞானம் கிடைச்சதுனால தேவரீர் சொன்ன மாதிரி முந்தன முந்தன வாழ்க்கை என்னமா இருந்தது இல்ல வாட் டு சே ஜென்மா என்னமா இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆறுது. பட் ஸ்டில் மோஸ்ட்லி நாட் ப்ரெஃபரபிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ம் இதெல்லாம் வந்து கோத்து பார்க்கும்போது வந்து மனிதனாய் பிறக்கிறதுக்கு மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்ற மாதிரி ம் ஒன்லி ஹியூமன் பீயிங் கேன் டூ உபாசனம். அதனால அவனுக்கு வந்து முக்தி கிடைக்கிறது. அந்த உபாசனம் பண்ணும்போது அவனுக்கு தத்கிருத்துவ நியாயப்படி வந்து அங்கேயே அதையும் வந்து அவன் கண்டினியூ பண்றான். மோக்ஷம் ம் இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் சர்வீஸ் டு த லார்ட். அதுதான் வந்து ஆமா மோக்ஷம் இல்லையா சுவாமி? ஆமா இது புரிதல் கரெக்டா சுவாமி? அடியனோட புரிதல் எல்லாம் புரிதல் கரெக்ட் தான், அண்டர்ஸ்டுட். புரிதல் கரெக்ட் தான், ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லை. நீங்க நாயா இருக்கட்டும் இல்லை வேற பிராணியா இருக்கட்டும், அவன் நினைச்சா மோட்சம் தர முடியும். யா எக்ஸாக்ட்லி. நீங்க எஸ். என்ன உபாசனத்தை சொன்னீங்க. நாங்க உபாசனம் பண்ணாக்க மனுஷனா இருந்தாலும் மனுஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம். முன்னால பிரமிதாதிகரணம் ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அபசூத்திராதிகரணம் ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? உபாசனத்தினால பண்ணணும்னு சொன்னாக்க அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம சரணாகதினால பண்றோம்னா யார் வேணா எப்ப வேணா பண்ணலாம். கஜேந்திரனும் பண்ணலாம், திரௌபதியும் பண்ணலாம், காகாசுரனும் பண்ணலாம். ஆமா. அதனால சரணாகதின்னு பண்றச்சு, அதாவது நமக்கு மோட்சம் தருதுங்கிறது அவனுடைய ப்ரோரகேட்டிவ். நம்ம வந்து அது எது யூ டோன்ட் அச்சீவ் இட், இட் இஸ் பீங் பெஸ்டோட் ஆன் அஸ். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நிலைமைக்கு போயாச்சுனாக்க அது எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, அது என்னெல்லாம் நினைச்சா அதெல்லாம் தானா நடக்கும். அப்போ அப்படி நினைக்கச்சு நான் என் முன்னோர்களை பார்க்க நினைச்சா முன்னோரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை உருவம் எடுத்துக்கணும் அதையும் எடுத்துக்க முடியும். அதையும் பார்க்க கடைசியில் பார்க்குறோம் நம்ம எத்தனை உருவம். என்ன நமக்கும் பரமாத்மாவுக்கு என்ன வித்தியாசமோ, பரமாத்மாவில் உலக படைச்சு காத்து அடிக்க முடியும், நம்மால முடியாது. மற்றபடி எல்லாம் நடக்கும். அப்பா பரமம் சாமியும் உபயதி சக பிரம்மனா விபஸ்சிதேதி. பிரம்மத்துக்கு என்ன ஆனந்தம் உண்டோ அந்த ஆனந்தத்தை இவன் அனுபவிப்பான் அப்படின்னு வருது. ஆகவே அது மட்டும் எல்லாம் கிடைக்கும். இது ஜெகத் வியாபார வர்ஜம். உலகத்தை படைக்கக்கூடியது வேற, அதை தவிர்த்து மற்ற எல்லாம் அனுபவ முடியும் அப்படிங்கிற. ஸோ அது யாரால பண்ண முடியும்? இவனால தானே. உபாசனம் பண்ணுன்னு வச்சுக்கோ. ஒரு மனுஷன் யாரோ ஒருத்தனா ரொம்ப தாழ்ந்த மனுஷனா இருக்கான்னு வச்சுக்கோ. அவன் நான் எனக்கு முக்தி வேணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, நினைக்கலாம். அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவன் பண்றான். இப்போ ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கான் வச்சுக்கோ. அப்போ ஒருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லைன்னாக்க அதை பார்த்தோம்னா ஒரு ஏழை பிராமணி என்ன பண்ணினா ஒரு நெல்லிக்கனி இருந்து அதை கொண்டே கொடுத்தா சங்கராச்சாரியருக்கு பிக்ஷை போட்டார். அது மாதிரி அவாவாளுக்கு அவாவா கெப்பாசிட்டி அது பெருமாள் பெருசாக எடுத்துக்கிறான். நீங்க வந்து அந்த ராஜா பூரி ராஜா வந்து போட்ட 2 இதை விட 2 செண்பக புஷ்பங்களை விட குறும்பொருத்தை நம்பி போட்ட இந்த மண் புஷ்பங்களை பெருசாக எடுத்துக்கிறான். அது மாதிரி என்னன்னாக்க நம்ம செய்யறது உன் கெப்பாசிட்டிக்கு நீ என்ன செய்யற அதை நீ எடுத்துக்கோ, அவ்வளோதான். அதே இருந்து சொல்ல மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதே கிருபாதமகம் வந்தே பரமானந்தம். அதவும் பார்த்தோம் இல்லையா? மூக்கம் ஊமை கரோதி வாசாலம். அவன் நினைச்சானாக்க அவன் பெரிய கவியாயிடுறான். அதே மாதிரி பங்கு நொண்டி லங்கேதே கிரியம். அவன் வந்து தாண்ட முடியும், மலையை தாண்ட முடியும். எப்படின்னாக்க அவன் பரமாத்மா நினைக்கணும், நினைச்சானாக்க அது முடியும். அப்போ அவன் கருபை இருந்ததுனாக்க இவனால எதுவும் பண்ண முடியும் தெரியறது இல்லையா? அதுதான் முக்கியமே தவிர்த்து அதை தவிர்த்து ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப குரூபமா இருக்கலாம் சுவாமி, ரொம்ப கருப்பா அவலட்சணமா பார்க்கறதுக்கு இது இல்லாமல் இருக்கலாம்.
அந்த டாக்டர் ஜெகில் அண்ட் மிஸ்டர் ஹைடு மாதிரி இருக்கலாம். நான் அதுக்காக ஒரு அழகாக கல்யாணம் பண்ண ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு ஆசை இருக்கலாமே. அந்த மாதிரி ஆசைங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தலைக்கட்டி தர வேண்டியது அவன் பொறுப்பு. அதனால இதை இவனுக்கு இந்த ஆத்மாவுக்கு ஆசைப்படுதலும் அதற்காக செயல்படுதலும் உண்டு. ஆனால் அந்த செயலை இதை முற்று பெறுத்தறதும் அது அவனுடைய செயல். அதான் அந்த அஞ்சு லிங்க். இந்த 5 லிங்க்ல ஒரு லிங்க் பரமாத்மா இருக்கு பாருங்க. இந்த லிங்க் இருந்தால் தான் செயலாகும். புரியுதா? புரியுது சார். எனிதிங் எல்ஸ்? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்? அதுக்கு அடுத்த அதிகாரம் சொல்ல போறான். ஆத்மா செயல்படுறதுங்கிறே இல்லையா? அப்ப ஆகமொத்தம் பரமாத்மாவுக்கு ஒரு வேலையும் இல்லையே அப்படின்னு சொல்ல போறான். பராயத்த அதிகாரம். இப்ப என்ன பார்த்தோம்? நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, அதுக்கு என்னெல்லாம் குணங்கள் உண்டு, அது செயல்படுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னுமே அதனுடைய செயலை பற்றி ஆராய போறோம். இந்த சாப்டர் முடிகிற மட்டும், இந்த 3வது பாதம் முடிகிற மட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஆத்மாவுடைய குணங்கள் முழுக்க வந்துடுறது. தெரியுதா? சரியா? சுவாமி, வாழால் அந்த மரத்தை வாழால் அறுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்னு, அது எந்த ஆழ்வார் பாடினது அந்த பாட்டு? திருமிஷை ஆழ்வார். வாழ்கள் செல்ல. ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருக்கான்னு பாக்குறேன். வாழ்களாகிய நாள்கள் செல்லவா சுவாமி? நாள்களாகிய வாழ்கள் செல்ல. நாள்களாகிய வாழ்கள் செல்ல. ஓகே ஓகே. நான் தேடி பாக்குறேன் சுவாமி. நாங்க பார்த்தோம். எனக்கு ஒரு பிரச்சனைனாக்க மறதி வேற, நான் வேற இல்லை. இது முடிஞ்சோட இதை கொண்டா மறதி வரும். பாத்துக்கிறோம் சுவாமி. புக்கு இருக்கு, எங்கிட்ட இருக்குது. எங்ககிட்ட நாங்க சர்ச் போட்டு வந்துரும் சுவாமி. நாங்க பாத்துக்கிறோம். நாள்களாகிய வாழ்கள் செல்ல. இதுவா நான்முகன் திருவந்தாதியோ? இல்ல திருவிருத்தமா இருக்க சான்ஸ் இல்ல இல்லையா? திருச்செந்த விருத்தமா இருக்கலாம். திருச்செந்த விருத்தமா? ஓகே ஓகே. பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். இதுக்கு பாருங்க, திருச்செந்தூரத்தில் 112வது பாட்டு. வாழ்களாகிய நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி 4 நாள் வழங்கி வாழ்த்து மென்னஞ்சமே, வழங்கி வாழ்த்த நெஞ்சமே ஆளதாக நன்மை என்று நன்கொடந்ததென்றையும் மீன்பில்லாத போகம் நல்க வேண்டுமால பாதமே. 112வது பாட்டு பாருங்க.
சுவாமி 112. ஆமா, திருச்சந்த விருத்தம் 112. நன்றி சுவாமி. சுவாமி 4000 திவ்ய பிரபந்தத்துல என்ன நம்பர் வரும் சுவாமி? அது அப்படியே 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்த முதலாயிரத்துல முதலாயிரத்துலயா? திருச்சந்த விருத்தம் இருக்கு. அதுல திருவாய்மொழி எல்லாம் தாண்டி போனோம். திருச்சந்த விருத்தம். சரிங்க சுவாமி, அப்படின்னு பார்த்துக்கோங்க. சொல்றேன். ஏங்க நம்ம அடுத்து ஒவ்வொரு நாள் போயிட்டு இருக்கு இல்லையா? இதுல ஆசிடேக்கிட்னு ஒரு பிளே ஷேக்ஸ்பியர் இல்லையா? அதுல சொல்றான், ஐ saw a fool அப்படின்னு. He draw a dial from his book. He said, now it is 9 o'clock. An hour before it was 8 o'clock. An hour after 10 o'clock. How man ripe and rot அப்படிங்கிறார். அதே தான் இதுல வருது. அதே மாதிரி தான் அது வந்து அந்த கருத்துகள் வந்து கவிகளுக்கு ஒன்னா இருக்குங்கிற மாதிரி அதுல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவில்லை சரணம், ஆச்சாரியன் திருவில்லை சரணம். தஸ்மை ராமானுஜாய தஸ்மை ராமானுஜாய நமः நமः பரமயோகினி. ஸ்ருதி यस्य श्रुति स्मृति स्तोत्राणाम अंतचूरम அடியன் असीसमत தாசன் சுவாமி.